இந்த சின்ன சின்ன முருகையா பக்தி பாடல் நான் தான் பாடினேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக குமுதம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மொழி காத்த தலைவனையா, ஞான பழம் கேட்ட குழந்தை ஐயா. ஐயப்பன் பக்தி பாடல்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250-300 பக்தி பாடல்கள் பாடியிருப்பேன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. உலகத்திலேயே ஒரு ஐயப்பன்மார்களுடைய தேசிய கீதம் அப்படின்னா அது பள்ளிக்கட்டு பாட்டு தான். வீரமணி சாமிகள் பாடின பாட்டு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வணக்கம் வணக்கம். நான் உங்கள் இறையருள் பாடகர் சதாசிவம். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, சின்ன சின்ன முருகையா அப்படிங்கிற ஒரு பாடல் பாடின பக்தி பாடகர் சதாசிவம் பேசுறேங்க. தமிழ் மொழி காத்த தலைவனையா, ஞான பழம் கேட்ட குழந்தை ஐயா. அப்பனுக்கு பாடஞ்சொல்லி ஆறுபடை ஆட்சி செய்யும் எஞ்சாமி முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் படி வேலனவ. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் படி வேலனவ. சுப்பிரமணிய சுவாமி என்பார், கார்த்திகேயன் என்பார், பாலசுப்பிரமணியன் என்பார், குக அமுதன் என்பார், சுவாமிநாதன் என்பார். சூரனை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், போகர் கொடுத்த பொக்கிஷமாம், முருகன் பஞ்சாமிர்த பிரியனாம். அப்படிப்பட்ட முருகன் அவன் சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் படி வேலனவன். என்னுடைய சொந்த ஊர் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்த பையன்தான். இப்போ கடந்த ஒரு 12 வருடமாக பக்தி இசை கச்சேரி, பக்தி பாடல்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பாடல்கள் ரெக்கார்டிங் பாடிட்டுருக்கேன். இப்போ பக்தி பாடல்கள் ரெக்கார்டிங் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 600 பக்தி பாடல் தொட்டிருப்பேன் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. கரெக்டாக கணக்கு தெரியல. நிச்சயமாக 600 பாடல்கள் பக்தி பாடல்கள் பாடியிருக்கேன். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஐயப்பன் பக்தி பாடல்கள் வந்து அதிகமாக பாடியிருக்கேன். ஐயப்பன் பக்தி பாடல்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250-300 பக்தி பாடல்கள் பாடியிருப்பேன். இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எளியவனை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக வருகை புரிந்திருக்கிற குமுதம் பக்தி சேனல் அடியார்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள். இதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த சின்ன சின்ன முருகையா பக்தி பாடல் நான் தான் பாடினேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக குமுதம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு இருப்பேன் சார். சின்ன வயசுலேருந்தே வந்து சினிமா பாடல்கள் அதிகமாக பாட்டு புக்கெல்லாம் வாங்கி சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக பாடிட்டுருப்பேன். அது என்ன ஸ்ருதி என்ன தாளம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. பாடல்கள் மேலே வந்து அப்போ இருந்தே ரொம்ப ஈர்ப்பு. சின்ன வயசுலேருந்தே படிக்கும்போது நான் 8 வயசுலேருந்தே ஃபுல்லாக பாடிட்டுருக்கேன். 8 வயசுலேருந்தே பாடிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினிமா பாட்டு புக்கு வாங்கி டிஎம்எஸ் பாட்டு, எஸ்பிபி பாட்டு, ஏசுதாஸ் ஐயா பாட்டு அப்படியே எல்லாம் கேட்டு பாடிட்டு இருந்த காலம் போய் முதல் முறையாக சபரிமலைக்கு மாலை போடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு அதிகமாக ஆசை. அதுக்கு கிட்டத்தட்ட இப்போ நான் 22 வருஷம் மலைக்கு போயிருக்கேன். ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ கணக்கு போட்டுங்களேன், 20 வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சபரிமலை அனுபவம். வந்து 20 வயசில் மலைக்கு போகிற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அப்போ தான் ஐயப்பனுக்கு மாலை போட்டு கன்னி பூஜை சொல்லுவாங்க. கார்த்திகை மார்கழியில் ஐயப்பனுடைய பூஜை வந்து எல்லா வீடுகளிலும் வச்சு ஐயப்பனை கொண்டாடுவாங்க.
அதில் போய் பார்க்கும்போது எல்லாரும் பாடுவாங்க, கஞ்சரா வச்சுட்டு ஐயப்பன் முன்னாடி பாடுவாங்க. அந்த பாடல்கள் மீது வந்து ஒரு தனி ஈர்ப்பு. ஐயப்பனை பாடணும், ஐயப்பன் முன்னாடி உட்காந்து ஐயப்பனை பாடணும் அப்படிங்கிற ஒரு வெறி. அது 2வது வருஷம் மாலை போட்டு சபரிமலைக்கு போகும்போதே அந்த வாய்ப்பை ஐயப்பன் கொடுத்துட்டார். பாடுறா, உனக்கு இதுதாண்டா ஆசை, இதுக்கு தாண்டா சின்ன வயசுலேருந்து கத்திட்டு இருந்தியா, பாடு அப்படின்னு சொல்லி ஐயப்பன் பாட ஆரம்பிக்கிறோம். பஜனை பாடல்கள்லாம் எடுத்து எழுதி ஒவ்வொரு வீடுகள்லையும் போய் பாடிட்டுருக்கேன். பள்ளிக்கட்டு, பகவான் சரணம், நல்முத்துமணியோடு, இந்த மாதிரி வீரமணி ஐயா அவர்களுடைய பாடல், அதுபோக முன்னோர்கள் இயக்கி வச்ச நிறைய முருகன் பாடல்கள், ஐயப்பன் சம்பிரதாயமான பாடல்கள், இதெல்லாம் வந்து நிறையா பஜனில் பாடிட்டுருப்பேன். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா முருகன் பாட்டு எடுத்துட்டிங்கன்னா இது ரொம்ப சம்பிரதாயமான பாட்டு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, இந்த மாதிரியான பாடல்கள். ஐயப்பன் பாட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் பெரும்பாலும் வந்து எங்கள் கொங்கு மாவட்டங்களில் சினிமா பாட்டை மெட்டுக்கட்டி பாடுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதை வந்து எல்லா வீடுகளையும் பாட சொல்லுவாங்க. பந்தல ராஜா பரமதயாளா, பாவங்கள் போக்கிடும் புண்ணிய சீலா, பாபா மணிகண்டா, பாபா மணிகண்டா, பாபா மணிகண்டா. இந்த பாடல்கள் எல்லா வீட்லேயும் குறைஞ்சது ஒரு 10 வருஷம் கன்னி பூஜைக்கு சுற்றுனதில் எல்லார் வீடுகளையும் இந்த பாடல் பாட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பஜன் பாடல்கள் நானே எழுதி பாடின பாட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பக்தி பாடல்களை ஐயப்பன் பூஜையில் தான் பாடின அனுபவங்கள் அதிகம். ஆனால் இது வந்து ஐயப்பன் வந்து ரொம்ப நாள் பஜனையில் கேட்டு இந்தாடா பொழைச்சி போடா அப்படின்னு சொல்லி ஒரு பிச்சை போட்ட மாதிரி முதல் முறையாக ரெக்கார்டிங் பாடக்கூடிய அனுபவத்தெல்லாம் ஐயப்பன் வந்து கொடுத்தது மிகப்பெரிய பாக்கியம். ஐயப்பன் பூஜையில் நடக்காத மகத்துவமே கிடையாது. கன்னி பூஜை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏதாவது ஒரு விஷயங்களில் நிச்சயமாக கருப்பசாமி பாடல் கடைசியாக பாடும்போது அருள் வந்து ஆடுவாங்க. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து இருக்காது, அது உண்டு. 2வது, இந்த கன்னி பூஜை வைக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு மிகப்பெரிய வேண்டுதலுக்காகத்தான் அந்த பூஜையை வீட்டில் வைப்பாங்க. ஒன்றா குழந்தை வரம் அல்லது திருமண வரம், அதுக்கடுத்தது ஏதாவது நல்ல தொழில் நமக்கு வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன பிரார்த்தனையோடு தான் அந்த கன்னி பூஜை நடக்கும். அப்படி இருக்கும்போது உண்மையாக மனமுருகி ஐயப்பனிடத்தில் பாடும்போது கன்னி பூஜையில் ஏதாவது ஒரு இடத்துல ஐயப்பன் பாடல் பாடும்போது அழுகாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு பாடலுக்கு நிச்சயமாக அந்த வீட்டில் பூஜை வச்சவங்களாகட்டும், பூஜைக்கு வந்தவங்களாகட்டும், மனசில் ஒரு பாரத்தோடு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பாடலுக்கு உருகி ஐயப்பனிடத்தில் அழுது வேண்டிட்டு இருப்பாங்க நம்ம பாடும்போது. பள்ளிக்கட்டு பாட்டுக்கே உலகத்திலேயே ஒரு ஐயப்பன்மார்களுடைய தேசிய கீதம் அப்படின்னா அது பள்ளிக்கட்டு பாட்டு தான். வீரமணி சாமிகள் பாடின பாட்டு. அந்த பாட்டு பாடும்போது நிச்சயமாக எப்படிப்பட்ட ஒரு பக்தனும் நெகிழ்ச்சிக்கு ஆளாயிருவாங்க. அதில் என்ன உங்களுக்கு ஒரு பெரிய பக்தி அப்படின்னா அந்த பாட்டுக்குள்ளே ஐயப்பன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான். அந்த பாட்டு ஓப்பனிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மனமுருகி கேட்டோம்னா சபரிமலைக்கு போயிட்டு வந்த அனுபவம் தான். அந்த பாட்டுக்கு அவ்வளோ ஒரு வைப் இருக்குது. அதனால் வீரமணி சுவாமிகளுடைய பொற்பாதங்களுக்கு நம்ம என்றைக்குமே நாங்கள்லாம் நமஸ்கரிக்கிறோம் பக்தி பாடகர்கள். அது ஒரு 2 லைன் பாடணும்னு ஆசை. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தோம், பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தோம், இருமுடி எடுத்து எருமேனி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இந்த பாடல் மாதிரி ஒரு ஐயப்பன் பாட்டு இனி வருமா அப்படின்னா அது ஐயப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு அற்புதமான பாட்டு சார். அது மாதிரி எட்டுக்கட்டி பாடுவோன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நிறைய கிராமிய பாடல்களையும் எட்டுக்கட்டி பஜன்ஸில் பாடுவது உண்டு. முதல் நான் ரெக்கார்டிங்கில் பாடினது 2014 ஐயனின் பூங்காவனம் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் தான் பாடினோம். அந்த ஆல்பம் வந்து சென்னையில் நல்ல மியூசிஷியன்லாம் வாட்ச் கொடுத்தாங்க. அது வந்து எம்ஆர் குமாரன்னு சொல்லி எங்கள் ஊருக்காரங்க தான் இசையமைச்சு அந்த பாடல் முதல் முறையாக அரங்கேற்றம் பண்ணோம். நான் பாட வந்தப்போ வந்து சிடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டுருக்கு. சிடி பிஸ்னஸ் கிடையாது. இந்த பாடல்கள்லாம் எப்படி கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்ப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை.
கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் சேர்த்து முதல் ஆல்பம் தயாரிக்கிறதுக்கு சென்னை வந்தோம், பண்ணினோம், சிடி போட்டோம். இது எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு தெரியலை. அப்புறம் சபரிமலையிலலாம் கொண்டு போய் சாமிமார்கள்ட்ட பைசா கொடுத்து வித்துட்டு இருந்தேன். ஒரு 50 ரூபா, 70 ரூபா, 60 ரூபா. வீடியோ பண்ண சிடியெல்லாம் வந்து 60 ரூபா, 70 ரூபாய்க்கு கொடுத்தேன். ஆடியோ பண்ண சிடியெல்லாம் 50 ரூபாய்க்கு கொடுத்தேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிடி வந்து ஆல்பமாக போட்டோம் சிடியாக. அதுக்கப்புறம் சிடி போடுற ஐடியா போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு சிடியில் இப்போ பணம் பிரிண்ட் பண்ணி நிறையா பைசா செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணினாலும் சேல்ஸ் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து அதுக்கப்புறம் நம்ம பாடுற பாடல்களை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தப்போ தான் யூடியூப்புங்கிற ஒன்று எனக்கு வந்து தெரியாது சார். நான் பாட வந்துட்டேன், இந்த பாட்டெல்லாம் யூடியூப்பில் போடலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. 2019 கடைசி, அதாவது 2020 ஸ்டார்டிங்கில் தான் நான் ஒரு சேனலே ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், பாட்டெல்லாம் எப்படி போடணும், அது எப்படி ஓப்பன் பண்ணுற அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா ஒரு சேனல் ஆரம்பிக்கிற ஒரு வாய்ப்பு வந்து அதில் வந்து முதல்ல அந்த வருஷம் பாடினேன், 2019 பாடின ஒரு ஐயப்பன் ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதில் உருவானது தான் இந்த சின்ன சின்ன முறையா பாட்டு கேட்டிங்க இல்லைங்களா, அது வந்து ஐயப்பனுக்கு உருவான ட்ராக். வில்லாளி வீரனையா வீரமணி கண்டனையா சாமி ரொம்ப சிறுசு சக்தி ரொம்ப பெருசுன்னு சொல்லி உருவான ஒரு பாட்டு. அது வந்து 2வது பாட்டாக யூடியூப் சேனலில் போடுறேன். அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய வரவேற்பு. ஒரு 30 நாட்கள்லேயே ஒரு 5 லட்சம் பார்வையாளர்களை தொற்றுச்சு. ஒரு புது சேனலில் 5 லட்சம் பார்வையாளர்கள் அந்த பாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா பெரிய விஷயம். எல்லா சேனல்காரங்க கூப்பிட்டு பேசுனாங்க, இந்த பாட்டு கண்டிப்பாக மில்லியன் கணக்கில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து அதன் மேலே ஒரு பரிச்சயம் இல்லை. இதில் எப்படி பணம் சம்பாதிக்கிறேன்னு தெரியாது. பாட்டெல்லாம் போட்டாச்சு, சப்ஸ்கிரைபர்லாம் ஏறிட்டாங்க. அதை வந்து எப்படி பணமாக மாற்றுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கு கூட நிறையா பேர் ஹெல்ப் பண்ணி தான் தெரியும். ஆனால் இந்த வில்லாளி வீரன் பாட்டு வந்து அப்படியே கடன்னு மில்லியன் கணக்கில் டச் ஆகிடுச்சு. அது ஐயப்பன்மார்கள் வந்து நிறைய அந்த பாட்டுக்கு ரசிகர்கள் உண்டு. அந்த பாட்டை கொண்டாடுனாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ வந்து கீழே அந்த கமெண்டில் போடுறாங்க, இந்த மெட்டில் முருகனுக்கு ஒரு பாடல் நீங்கள் எழுதி பாடலாம்ல அப்படின்னு வந்து என்ன கேட்குறாங்க. இந்த வில்லாளி வீரன் பாட்டு எழுதி பாடினதும் நான் தான். சரி, நம்ம ட்ராக் தானே, இவ்வளோ பேர் கேட்குறாங்களே, நம்ம முருகனுக்கு ஒரு பாட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உருவான பாடல் தான் சின்ன சின்ன முருகையா. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆணித்தனமாக பிடிச்ச விஷயம் வந்து ஃபஸ்ட்டு அதில் ஓப்பனிங்லேயே வச்சுருப்பேன், தமிழ் மொழி காத்த தலைவனையா அப்படின்னு தான் வச்சுருப்பேன். எனக்கு அது முருகன் வந்து தமிழ் மொழியை காத்த ஐதீகம் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வெறித்தனமாக இருக்கும். முருகன் வந்து அதை செஞ்சுருக்காரே அப்படின்னு சொல்லி. அதனால் முதல் வரியை அதை வச்சு முருகனை வந்து சின்ன சின்ன முருகையா அப்படின்னு சொல்லி பல்லவி ஸ்டார்ட் பண்ணி, மக்கள் எல்லோரும் சொல்கிற எளிய நாமாவளி தான். சுப்பிரமணிய சுவாமி என்பார், கார்த்திகேயன் என்பார், பாலசுப்ரமணியன் என்பார். இந்த மாதிரி நாமாவளிகளை மட்டும் வச்சுமே அந்த பாட்டு உருவாகி போயிட்டுருக்கோம். பாட்டுக்கு எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த முருகனுடைய திருவிளையாடல்கள்லாம் வரும். நெற்றிக்கண்ணில் பிறந்தவனே உன்னை சுத்துதையா மக்கசனம் அப்படின்னு சொல்லி அதில் உருவாகும். இப்போ எனக்கு என்ன, அது வந்து இப்படியெல்லாம் அந்த பாட்டு கொண்டாடப்படும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய நாமாவளிகளை பாடல் மூலியமாக சொல்லும்போது மக்கள் மனசில் போய் ஆணித்தனமாக பதியும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இது வந்து ஐயப்பன் பக்தி பாடல்கள் இந்த மாதிரி பாடல்கள் பாடுவாங்க, அது இயற்கை தான். அந்த பாட்டை எடுத்து தான் இந்த ஐயப்பன் பாடலும் முருகன் பாடலும் உருவாக்கணும். ஆனால் இது எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டேன். மக்கள்கிட்ட போய் இப்படி பாடினா சேருமா அப்படின்னு சொல்லி என்னோடய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டை மாற்றி நானே எழுதி பாடினேன். மக்கள் வந்து உண்மையாலுமே அதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க சின்ன சின்ன முருகையாவுக்கு. அதுக்கு வந்து தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Saubhagya Home and Kitchen Appliances.